NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல exercise 2.5ல 12th question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா verify அப்படின்னு சொல்லிட்டு இந்த proof நம்ம வந்துட்டு verify பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதுவோம். என்ன ஃபார்முலா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப் மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட், அதாவது நேற்று நம்ம பார்த்த அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான். ஸோ இந்த கியூப் இல்லாமல் எடுத்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அடுத்தது ரெண்டு டேர்மாக நம்ம எடுத்து போடணும். ஸோ அப்போ ரெண்டு டேர்ம்னா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் ஜெட் எக்ஸ். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி பாருங்கள். எனக்கு இங்கே ஸ்பேஸ் பத்தாததுனால நான் கீழே எழுதுகிறேன். நீங்கள் நோட்டில் ஒரே லைனில் ஒரே ஸ்ட்ரெச்சில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. LHS எடுத்துட்டோம். இந்த RHS இந்த மாதிரி, அதாவது RHSனா ரைட் ஹேண்ட் சைட், இதை இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வரலாம்? இப்போ நல்லா ப்ரூஃபை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆல் டிவைட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஒரு லாஜிக் நம்ம பண்ணுறோன்னா அது ப்ரீவியஸ் ஸ்டெப்பை அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம என்ன வேணாலும் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 இதை ரஃபில் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? LHS எதுவும் பண்ணாதீங்க. இந்த RHS என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் டு இங்கேருந்து போட்டுக்கிறேன். வெளியே இருக்கிறதோட நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதுறேன். கடைசி வரைக்கும் இது மாறவே மாறாது. இப்போ இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட நான் 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டோட நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? எல்லாத்தோடையும் ஜஸ்ட் 2 ஆட் ஆகும். அப்படின்னா என்ன வரும்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2z ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் 2yz மைனஸ் 2zx. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இப்படி போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2x ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக பிரிக்கலாம் இல்லைங்களா? ஸோ 2x ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் as x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி 2y ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், 2z ஸ்கொயர்னா z ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். இப்போ இந்த மீதி இருக்கிற டேர்மை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் 2xy மைனஸ் 2yz மைனஸ் 2zx. ஓகேங்களா? அடுத்தது இதை எப்படி கம்பைன் பண்ணுறோன்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1/2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், அதாவது இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸை எடுத்துக்கோங்க. எக்ஸு ஒயில் இருக்குதுங்களா, அப்போ ஒரு எக்ஸு ஒரு ஒய். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பெருசாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஒரு எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன இருக்குது? ஒரு ஒய் ஸ்கொயர் எடுத்து எழுதுறேன். அடுத்தது இந்த டேர்மை எடுத்து எழுதுறேன். மைனஸ் 2xy. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. நடுவில் கண்டிப்பாக என்ன தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் போடணும். ஸோ நான் கீழே இறக்கி எழுதிக்கிறேன். அடுத்தது நெகட்டிவ்ல இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்ன வருது? ஒய் அண்ட் ஜெட். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒய் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு ஜெட் எடுத்து எழுதுறேன். இன்னொரு ப்ராக்கெட்டில் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர், அதோட இந்த டேர்மை சேர்த்துருங்க. ஸோ மைனஸ் 2yz ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன தான் போடணும்னு சொன்னேன்? ப்ளஸ் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா zx. அப்போ மீதி லெஃப்ட் ஓவர் டேர்ம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஜெட் இருக்குது. ஸோ zxன்றதுனால ஃபஸ்ட்டு ஜெட் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ் எடுத்து எழுதுங்க. ஸோ அப்போ ஜெட் ஸ்கொயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை மாற்றி எழுதுறதுனால எதுவும் தப்பு கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் 2zx. அவ்வளோதான், சம்ம கிட்ட வந்தாச்சு. ஸோ ப்ரூஃப் போட போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு ப்ரூஃப்லேயும் அப்படியே இருக்குது. இப்போ இது பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குதுங்களா? ஸோ அப்போ அது எந்த ஃபார்முலா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் எல்லாமே மூணுமே ஒரே ஃபார்மேட்டு தான். எதில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? ப்ரூஃப் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேல்யூ வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரூஃபையே டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஜெட் த ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட்டில் என்ன டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறோம். இந்த 2x ஸ்கொயர்ன்ற கான்செப்டை எக்ஸ் ஸ்கொயர்னு தனியாக பிரிச்சுட்டு இங்கே இருக்கிற காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரித்து எடுத்து போட்டிங்கன்னா தேவையான ப்ரூஃப் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.